கொடி வந்து தடை செய்யப்பட்ட எல்லாம் வந்து பயன்படுத்திருக்கீங்க. யாரு யூடியூப்ல இருந்து எல்லா சேனலுக்கும் கொடி உங்களோட செய்தி போடுறப்ப அந்த மாதிரி உங்க சேனல்ல எனக்கு யாருக்கு வரல, எங்களுக்கு வரல. 13 வருஷமா தான் கொடி இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சப்பட்டிருக்கு. இவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட போய் இத்தனை லட்சம் வாக்கு பெற்று 3வது பெரிய கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு. இப்பதான் கொடி எப்படி தடைச்சுவியா? புலி கொடி தடைச்சுவியா? இது என் கொடியா இல்ல எங்க அண்ணன் கொடியா? எங்க முன்னோர்கள் கொடி கரிகால் சோழன் கொடியது இல்ல எங்க அருண்மொழி சோழன் கொடியது, அரசேந்திரன் கொடியது. என் பரம்பரை கொடியை பிடிக்க ஏன் தடை போடுறது? இதெல்லாம் சேட்டை தானே. அது சும்மா ஏதாவது பொழுது போகலன்னா அந்த மாதிரி ஏதாவது கிளப்பி விடுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க பொருட்படுத்த வேண்டியதில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயார், நாம் தமிழர் உட்பட தயார்னு புரிஞ்சுக்கோம். கூட்டணியா தனித்து போட்டியா? ஏன்னா எல்லா தேர்தலுமே நாம் தமிழர் தனித்து போட்டி தான். வரக்கூடிய தேர்தலையும் தனித்து போட்டின்னு ஒரு விதியை இப்பவே சொல்ல முடியுமா? எத்தனை தடவை சொல்றேன் அண்ணன், நிறைய வாட்டி சொல்லிட்டேன். எங்களுக்கு இது நானா இந்த கட்சியை ஆரம்பிக்கல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது எங்க முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. அதை எங்க அண்ணன் தூக்கி சுமந்தார், எங்களுடைய தலைவர். அவர் அந்த கனவை அவர் சுமந்த கனவையும் சேர்த்து நாங்க சுமக்கிறோம். உலகம் பூரா இருக்க இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள். இப்ப எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சிங்கிறது எங்க தாத்தாவுடைய கனவு. குடிதலி கோல வச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகுன்ட்டு உங்களுக்கு தெரியும். அது எங்க வள்ளுவ பெருமகனார். இப்போ அந்த மாதிரி எங்க முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு இருக்குது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாகும்ங்கிறது. வழியே வருகிற தமிழின பிள்ளைகள் அறம் சார்ந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும். அதுக்கு ஒரு கனவு இருக்கு. எனக்கு என் கல்வி எப்படி இருக்கணும், என் மருத்துவம் எப்படி இருக்கணும். புதிய கட்சிகளோட வரவு இருக்கு 2026ல. உங்களோட சிந்தனைகளோட ஒத்து போகக்கூடிய கட்சி புதிய கட்சின்னு என்ன இருக்கு? என் தம்பி ஆரம்பிக்கிறாரு, 26 இப்ப ஆரம்பிக்கிறாரு, செப்டம்பர்ல ஆரம்பிக்கிறாரு. அவரு அது அந்த நேரத்தில் பார்க்கணும். ஏன்னா இப்ப முடிவு இது குறித்த முடிவை என் தம்பி தான் எடுக்கணும். அது அப்ப பேசுவோம். இப்போ அந்த தம்பி தான் எடுக்கணும்னா அப்புறம் நீங்க அதை பேசி பயன் இல்லை. அது அப்புறம் பேசுவோம். சார், உங்களுடைய தூண்டுதல் பெயர்ல தான் நிர்வாகிகள் ஆபாசமான ட்விட்டர் பதிவுலாம் வெளியிடுறாங்க. அதெல்லாம் சும்மா தங்கச்சி, அதெல்லாம் இப்ப நான் ஒன்னு கேட்கிறேன் தங்கச்சி. என்னை எவ்வளவு காலமா இழிவா எழுதுறாங்க பேசுறாங்கன்னு நீங்க கவனிக்கிறீங்களா? அதெல்லாம் யார் சொல்லி எழுதுறாங்க? இவர் சொல்லி தான் எழுதுறாருன்னு நான் சொல்லவா? இல்ல அவர் நேசிக்கிற தலைமைகள் சொல்லி தான் எழுதுறாங்கன்னு. எங்க அம்மாவை, என் மனைவியை, என் கட்சியில் இருக்க என் தங்கச்சிகளை, எங்க குடும்பத்தினரை, தனிப்பட்ட முறையில் என்னையே விடுங்க, சரி, நான் அதை கவலைப்பட மாட்டேன். எங்க குடும்பத்தில் இருக்கிற என் தாயையும் எவ்வளவு வெளிவா எழுதுறீங்க? அதுக்கெல்லாம் நான் ஏதாவது பதில் பேசிட்டு இருக்கிறேன்னா கடந்து போறேன். அது திடீர்னு இப்போ நான் சொல்லி தான் எழுதுனேன். எனக்கு இதுவா தங்கச்சி வேலை, இதுவா வேலை?